வணக்கம். எம்ஜிஆர் அவர்களை விரட்டிட்டு போயிட்டு கொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான எம்ஜிஆர் பற்றின தகவல்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். நடிகர் சிவகுமார் இந்த மாப்பிள்ளை, தம்பி, மகன் போன்ற கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருப்பாரு இல்லையா? அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் கிட்ட இருந்து சிவகுமாருக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அண்ணன் அப்படின்ற படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ண போறோம், அதுல தம்பி கேரக்டர்ல நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறாரு. உடனே சிவகுமாருக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஆனா சிவகுமார் ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல மாட்டிட்டு இருக்காரு. என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உயர்ந்த மனிதன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல உயர்ந்த மனிதன் சிவாஜி கணேசனோட படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல சிவகுமார் புக் ஆயிருக்காரு. அதுவும் ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. அப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல ஒரு சைன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் வேற எந்த படத்திலயும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடாது, வேற எந்த படத்திலயும் நடிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க சைன் வாங்கி வச்சிருக்காங்க ஏவிஎம்ல. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிக்கும் போது இவங்க வேற இடத்துல ஷூட்டிங் போயிட்டோம்னா சிவாஜி கணேசனுடைய கால் ஷீட் கிடைக்காம போயிடும். அதனால நீ சின்ன கதாபாத்திரம் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற படத்தை நடிக்காதீங்கன்ற மாதிரி சைன் வாங்கியிருக்காங்க. இவரும் ஒப்புதல் கொடுத்து சைன் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னோன்னு இவருக்கு ரொம்ப ஆசை. எம்ஜிஆர் கூட நடிக்கணும்னா சும்மாவா, அவர் கூடவே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவும் தெலுங்கு படத்துலன்னா இன்னும் காசும் நிறைய கொடுப்பாங்கன்ற ஒரு பேராசை சிவகுமாருக்குள்ள இருந்திருக்கு. சரி, நான் கேட்டு பாக்குறேன் ஏவிஎம் கிட்டன்னு சொல்லி போய் கேட்டிருக்காரு. கேட்டு பார்த்துட்டு அவங்க இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணா இதுல மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இல்ல நாங்க டேட்லாம் கூட உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி பாத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீ அங்க ஷூட்டிங் இருக்கும்போது கரெக்டா போயிடு, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களும் சொல்லியும் ஏவிஎம் ஒத்துக்கவே இல்லையா. வேற வழி இல்லாம அவர் சரி நான் நடிக்க முடியாது சார் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோட அந்த கதாபாத்திரத்துல நடிக்க முடியாம விட்டுட்டாரா. ஆனா தெலுங்குல அந்த கதாபாத்திரத்துல முத்துராமன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அந்த படம் ரொம்பவே சூப்பரா ஹிட் ஆச்சான். எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது இரவு 10 மணிக்கு ரோடு எல்லாம் சைலண்டா இருக்குதா. அவருடைய சிஎம் கான்வாயில அவர் போயிட்டு இருந்திருக்காரு. ஸ்பீடா போயிட்டு இருக்கு வண்டிலாம். அப்போ ஒருத்தன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வேகமா ஓடுறானா. காருக்குள்ள இருந்து எம்ஜிஆர் பார்த்துட்டே இருக்காரு. யாரா அவன் இவ்வளவு குழந்தைய தூக்கிட்டு வேகமா ஓடுறான், ஒருவேளை அவன் திருடனா இருப்பானோ, குழந்தைய தூக்கிட்டு திருடிட்டு ஓடுறானோ, விடுறா அவனை, வண்டியை நிப்பாட்டம் சீக்கிரம் விடுறா அவனை சொல்லி போட்டு ஃபாஸ்டா போயிட்டு அவனை பிளாக் பண்ணி நிப்பாட்டி இருக்காங்க. எம்ஜிஆர் கார்ல இருந்து இறங்கி வராராம். இறங்கி கேக்குறாரு, யார் நீ, எதுக்கு இந்த நேரத்துல இரவு 10 மணிக்கு குழந்தைய தூக்கிட்டு இப்படி வேகமா ஓடுற, யார் நீ, யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஐயா இது என்னோட குழந்தைதான், இந்த குழந்தைக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை, ரொம்ப அனலா காய்ச்சல் கொதிக்குது, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறேன், வண்டி வச்சு கூப்பிட்டு போகிறதுக்குலாம் இந்நேரத்துல இந்த ஊர்ல யார் இருக்கா, அப்பெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே இருக்காது இல்லையா சென்னையில, அந்த நேரத்துல ரிக்ஷா இருக்காது, எந்த வண்டியும் இருக்காது, அதனால 10 மணிக்கு ஊரே அடங்கிடும், ரொம்ப சைலண்டா இருக்குமா. சோ ஐயா அதான் நானே தூக்கிட்டு ஓடுறேன் பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எம்ஜிஆர் அவருக்கு மனசு தாங்கவே இல்லையா. அவர் தொட்டு பார்த்திருக்காரு. தொட்டு பார்த்தா அனலா கொதிக்குதான் குழந்தைக்கு. உடனே பின்னாடி சீட்ல ஏறு, வண்டியை ஹாஸ்பிட்டலுக்கு விடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிஎம் கான்வாயிலேயே அந்த அந்த ஆளையும் அந்த குழந்தையும் பின்னாடி கார்ல உட்கார வச்சு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் அந்த ஆளையும் மறுபடியும் கொண்டு போய் உங்களை வீட்லயே டிராப் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காரு. சோ இந்த மாதிரி சிஎம் எந்த சிஎம் இந்த மாதிரி செஞ்சிருவாங்க கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த சிஎம் கலைஞர் ஆகட்டும் இல்ல ஜெயலலிதா ஆகட்டும், அவங்க வண்டி வருதுனாலே நம்மள ஒரு 10-15 நிமிஷம் நிப்பாட்டிடுவாங்க. அந்த வண்டி சிஎம் வண்டி கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும்னு சொல்லி இந்த விஷயத்தை தான் பகவதி படத்துல கமெண்ட் பண்ணிருப்பாங்க. விஜயும் விவேக்கும் சேர்ந்து சிஎம் வந்தா இங்க என்ன பிரச்சனை ஆனாலும் நின்னுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா விஜய் அதை இப்போ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சிஎம்காக சிஎம் வராருன்னா அவருக்கு ஒரு தனி வழி விட்டுட்டு மக்களை தொந்தரவு பண்ணாம அவங்களை நிப்பாட்டாம அனுப்புற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மக்களோட மக்களா சிஎம்மும் சேர்ந்து போலான்ற விஷயத்த இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அப்பவே இதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காம அவருடைய வண்டியிலே அவங்களை ஏற்றிட்டு போயிட்டு கவர்மெண்ட் வண்டியிலே ஏற்றிட்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காரு. இந்த மனசு வேற யாருக்குமே வராது. பாரதி ராஜா இயக்கத்துல ஒரு கைதியின் டைரின்ற திரைப்படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஊட்டியில நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யார் பாத்தீங்கன்னா சங்கர் ராவ். அந்த ஷூட்டிங்க நேர்ல பாக்கலாம்னு சொல்லி சென்னையில இருந்து கிளம்பி எம்ஜிஆர் அவர்கள் நேரா ஊட்டிக்கு போயிருக்காங்க.
ஊட்டி போயிட்டு அந்த ஷூட்டிங்ல பாத்துட்டு இருந்திருக்காங்க, ஒரு கைதியின் டைரி ஷூட்டிங்ல. அப்ப பாத்தீங்கன்னா பாரதி ராஜா கொஞ்சம் சங்கடமா ஒரு மாதிரி டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காரா. ஷூட்டிங்ல ரொம்ப அவர் எப்படி இருப்பாருன்னு எம்ஜிஆர் பாத்துருக்காரா ஏற்கனவே. பாரதி ராஜா ஷூட்டிங்ல ஃபயரா இருப்பாரு இல்லையா. சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல அவர் முகம் இருந்ததை அவர் கவனிச்சிருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த சினிமாட்டோகிராஃபர் சங்கர் ராவ் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப வந்து அந்த சினிமாட்டோகிராஃபர் எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாரதி ராஜாவோட தம்பி ஜெயராஜ் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து கால் ஷீட் இருக்கு, ஷூட்டிங் எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல அவர் இங்க இருக்காரு, அவர் போய் அங்க பார்க்க கூட முடியாம அவர் இங்க தவிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு பயங்கர ஷாக்கா. ஏன்பா பாரதி ராஜாவை கூப்பிட்டு என்னதான் காசு பணம் சொத்து மதிப்பு வேலை என்ன இருந்தாலும் சரி, உன்னோட உறவு உன்னோட கூட பிறந்த தம்பி வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ எப்படி இங்க இருப்ப, இதெல்லாம் சரியில்லை, நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி இவரும் சேர்ந்து பாரதி ராஜாவை கார்ல கூப்பிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டரை பார்த்து உடனே அவரோட ட்ரீட்மெண்ட் செலவுலாம் அவர் சரி பண்ணிடுங்க, அவரோட ட்ரீட்மெண்ட் செலவுல நான் பாத்துக்கிறேன், அவர் முதல்ல சரி காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லி உடனே அவரை வந்து பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்தி கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா பாரதி ராஜாவை கூப்பிட்டு இப்போ நீ மனசு திருப்தியா இருக்கியா, இப்போ உனக்கு எந்த சங்கடமும் இல்லை இல்லையா, நீ தைரியமா போய் இப்போ ஷூட்டிங் பண்ணு, உன் தம்பி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாக்கு ஆறுதல் சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஷூட்டிங்ல கொஞ்ச நேரம் இருந்திருக்காரு. அது அவர் தம்பி சரியாயிட்டாருன்ற சந்தோஷத்தை பகிர்றதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து விருந்து சமைச்சு போட சொல்லியிருக்காரு. எல்லாருமே விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா திருப்தியா இருந்ததை பார்த்துட்டு தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாரா நம்ம எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சூட்கேஸ் வந்து கையில வச்சிருப்பாராம். சோ அந்த சூட்கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பணம் இருக்குமா. சப்போஸ் யாராவது பணம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளவு என்னன்னு கூட எண்ணாம எடுத்து அவங்க கையில கொடுத்துருவாராம். சோ அதுக்காக எப்பவுமே தான் கூட ஒரு பெட்டி வச்சிருப்பாரா, அந்த பெட்டியில பணம் இருக்குமா. ஒரு தடவை என்ன பண்ணிருக்காரு, கார்ல போயிட்டே இருக்கும்போது டிரைவர் கிட்ட வந்து கேட்டிருக்காரு, உங்ககிட்ட ஊக்கு இருக்குமா, அதாவது பின்னு போடுவோம் இல்லையா, சோ அந்த ஊக்கு இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இருக்குங்கய்யான்னு சொல்லி அவர் வந்து டிரைவர் வந்து அந்த ஊக்கு கொடுத்திருக்காரு. உடனே இந்த சாவி அந்த ஊக்குல மாட்டி அந்த ஊக்கை எடுத்து சாவியோட அந்த ஊக்கை எடுத்து அந்த சூட்கேஸ்ல ஒரு ஓரத்துல பின் பண்ணி வச்சுட்டாராம். டிரைவருக்கு ஒரே சந்தேகம், ஐயா அந்த சாவி அந்த பெட்டிலே நீங்க மாட்டி வைக்கிறீங்க, நீங்க எங்கேயாவது இறங்கி போறீங்க ஏதாவது ஒண்ணுன்னா அந்த நேரத்துல அந்த பெட்டியை திறந்து யாராவது காசு கீசு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது, நாலு பின்ன ஏன் மேல கூட பிரச்சனை வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஏன் நீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பணம் வந்து இன்னொருத்தங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் என் பெட்டியில வச்சு நான் எடுத்துட்டு வரேன். சோ சப்போஸ் அப்படி அவங்க அந்த பணம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்துக்காக தானே அந்த பணம் எடுப்பாங்க. இந்த பெட்டி வந்து ரொம்ப விலைமதிப்பற்ற பெட்டி. இப்ப இந்த பெட்டி இருக்கு நம்ம திருடலாம் அப்படின்ற எண்ணத்தோட வேற ஏதாவது ஒரு சாவி எடுத்துட்டு வந்து அந்த பெட்டியை போட்டு அந்த பெட்டி வந்து ஒரு மாதிரி லாக் ஆயிடும். கண்ட சாவி ஏதாவது போட்டோம்னா பெட்டி ஒரு மாதிரி ஆயிடும். பெட்டி ரொம்ப வந்து காஸ்ட்லியா, ரொம்ப விலை மதிப்பற்றதான், அந்த அளவு காஸ்ட்லியான ஒரு பெட்டியா. சோ அது ஏன் அது நம்ம வந்து அந்த சங்கடத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம பெட்டியும் வீணா போயிடும், காசு வேணா எடுத்துட்டு போட்டும், வேணுன்றவங்க எடுத்துக்கிட்டோன்றதுக்காக இந்த காசு வச்சிருக்கேன், அதனால இந்த சாவி இதுல இருந்தா சாவி எடுத்து போட்டு திறந்து வேணுன்ற காசு எடுத்துட்டு வச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த டிரைவர் எதிர்பார்க்கவே இல்லையா. ஐயா நீங்க என்ன சொல்றதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நீங்க தெய்வம்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி அந்த புத்தகத்துல எம்ஜிஆருடைய புத்தகத்திலேயே எழுதியிருக்காங்க. அதிகாரம் வந்துட்டா பேச்சுல மாற்றம் வரும், பழக்கத்துல மாற்றம் வரும், பார்வையில மாற்றம் வரும், அதாவது நடை உடை பாவனை எல்லாமே மாறிடும் சொல்லுவாங்க அதிகாரம் வந்தா. ஆனா நம்ம தலைவருக்கு மட்டும் அதிகாரம் வந்தும் ஒரு பெரிய முதலமைச்சர்ன்ற பதவி கிடைச்சும் அந்த தலைகணம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு தலைவர்னா அவர் மட்டும்தாங்க. ஒரு சிஎம் வந்து கிளம்பிட்டு இருக்காரு வீட்டுல இருந்து, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே கூட்டம். எப்பவுமே தலைவர் கிளம்புனாருன்னா கூட்டமா அங்க வந்து நிப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரே கூட்டமா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு குரல், ராமச்சந்திரா ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து கூப்பிட்டுட்டு ஓடி வராங்க. யாராதுன்னு எல்லாருமே டென்ஷன் ஆறாங்க. ஒரு சிஎம் முதலமைச்சர் அவ்வளவு பெரிய நடிகர் அவர் நின்றுட்டு இருக்காரு, ராமச்சந்திரா ராமச்சந்திரா பேர் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த இந்த கிழவி எவ்வளவு தைரியம் இந்த கிழவிக்குன்னு சொல்லிட்டு அந்த கிழவிய வந்து புஷ் பண்ண போறாங்க எல்லாரும். என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உடனே தலைவர் வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க,
அமைதியா இருங்க, என்னம்மா வேணும் உங்களுக்கு, என்ன சொல்லுங்க அப்படின்னா, என்ன ஞாபகம் இருக்காப்பா, முன்னாடி எல்லாம் நான் வந்து உனக்கு உதவி எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பாட்டுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்கேன், உன்னை வந்து பாத்துருக்கேன், ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு சொன்னா தலைவருக்கு உடனே ஞாபகம், அம்மா நீங்க தானா, நீ பெரிய நடிகரா இருக்கலாம், நீ பெரிய முதல்வரா இருக்கலாம், ஆனா எப்பவுமே என் பார்வையில நீ ராமச்சந்திரா தான்ப்பா, நீ அந்த பழைய ராமச்சந்திரா தான், அதனாலதான் ஒரு பாசத்துல ஆசையில ராமச்சந்திரான்னு கூப்பிட்டேன், என்ன தப்பா நினைச்சிடாதப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு மகிழ்ச்சி, பா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டு எத்தனை வருஷம் ஆகுது, இவ்வளவு அன்பா தலைவரே வள்ளல் இந்த மாதிரிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா வந்து உண்மையான மனசோட தைரியமா இந்த ராமச்சந்திரான்னு நீங்க என்ன கூப்பிடும் போது என் அம்மாவே என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப நன்றி, நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு என்ன உதவி எல்லாம் வேணுமோ சொல்லுங்கன்னு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்து நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்காரு. இதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த பண்டிகைனா பொங்கல் பண்டிகையா. லாரன்ஸ் ரோட்ல இருக்கிற அவருடைய வீட்டுல எப்பவுமே பொங்கல் பண்டிகையை பிரம்மாண்டமா கொண்டாடுவாராம். அதாவது அத்தனை பேரையும் தனக்கு பிடிச்சவங்க தன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அழைப்பு விடுப்பாராம், எல்லாருமே வருவாங்களாம். வந்து அன்னைக்கு பெரிய ஒரு பந்தி போட்டு எல்லாருக்குமே சாப்பாடு சூப்பரா பரிமாறுவாங்களாம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் வேஷ்டி சேலை எல்லாமே கொடுத்துட்டு ஒரு கவர்ல பணம் வச்சு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாங்களாம். அந்த பணத்தையும் அந்த வேஷ்டி சேலையும் அந்த சாப்பாட்டுக்காகவுமே அவ்வளவு பேர் அங்க வருவாங்க. சோ இது வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுல தான் மட்டும் கொண்டாடாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா, இதுக்காகவே இந்த விஷயத்தை அவர் செய்வார். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆடை வடிவமைப்பாளர், ஆடை டிரெஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, ஆடை வடிவமைப்பாளரான முத்துன்றவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பொங்கல் பண்டிகைக்கு வரலையா. இதான் எம்ஜிஆர் அவர்கள் நோட் பண்ணிருக்காரு. சரி ஓகே வரல, என்னமோ ஒரு வேலையா இருப்பான் வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அவர் ஷூட்டிங் போயிருக்காரு, அவர் அங்க வந்திருக்காரு. ஐயா பொங்கல் பண்டிகை எல்லாம் எப்படி போச்சு, நான் வரவே இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால வர முடியாம போயிடுச்சு அப்படின்னா, பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துட்டாராம். சரி எனக்கு அந்த கவரை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எந்த கவரு அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். இல்லையா வருஷம் நீங்க பொங்கல் பண்டிகைக்கு கவர் கொடுப்பீங்களா, அது கொடுக்கலையே, நான் நீ வரல நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இப்ப வந்துட்டேன் இப்ப கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பொங்கல் பண்டிகை வீட்டுல அன்னைக்கு நடந்தது, நீ அன்னைக்கு அங்க வந்து என் கூட பொங்கல்ல வந்து சந்தோஷமா கொண்டாடி இருந்தேன்னா அந்த கவர் உனக்கு வந்திருக்கும். ஆனா நீ வந்து இன்னைக்கு தனியா வந்து இந்த கவரை கேட்டனா எப்படி நான் கொடுப்பேன், இன்னைக்கு நீ பொங்கல் பண்டிகைக்கு வராம அந்த கவரை கேட்டு நான் உனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு எல்லாருமே இதே பழக்கமாக்கிப்பாங்க, ஓ போலனாலும் இவர் வந்து கவர் கொடுத்துருவாரு, நம்ம ஏன் அங்க போகணும், நம்ம வீட்லயே கொண்டாடிக்கலாம் நினைச்சு வீட்லயே கொண்டாடிப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரா அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா என் கூட பொங்கல் கொண்டாடுறதுக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தனியா தானே இருப்பேன், அதனால வேணாம், நீ அங்க வந்தா உனக்கு அது கிடைக்கும், நீ வரலன்னா உனக்கு அது கிடைக்காது, அதை நீ மறந்துரு அப்படின்றாம். ஏன்னா அவருக்கு வந்து எல்லார் கூடவும் இருக்கணும்ன்றதுதான் ஆசையா, தனியா எங்க நான் ஆயிடுவேணும்னு ஒரு பயம், ஏன்னா அவர் குழந்தைகள் இல்லை இல்லையா, அந்த பயம் எப்பவுமே அவருக்குள்ள இருக்குமா. சோ அந்த மாதிரிதான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரையும் எதுவும் கேட்கலையா, மன்னிச்சிருங்கயா நான் இனிமே அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாராம். சோ இதுதான் அது ஒரு அழகான ஒரு சம்பவமா நடந்திருக்கு. 1973 எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அப்ப மாயதேவன் அப்படின்ற ஒரு நபரை கட்சி சார்பா அந்த தொகுதிக்கு நிறுத்தியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். சரி இப்போ மாயதேவனை திண்டுக்கல்ல நிறுத்திட்டாரு. சோ அவருக்கு ஆதரவா இவர் போய் பேசினாதான் அவருக்கு அங்க ஓட்டு விழும், இல்லைன்னா மாயதேவன் யாருன்றதே அவங்களுக்கு தெரியாது. சோ இவர் அங்க போய் பேசினா இவருக்கு ஓட்டு விழும். அதாவது டிஎம்கேவை எதிர்க்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் எதிர்த்து நிக்கிறாரு, அப்போ இவர் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம். அந்த கட்டாயத்துல இவர் வந்து கிளம்புறாரு, தன்னுடைய கார்ல இவர் ஓட்டு கேட்கறதுக்காக சேகரிக்கிறதுக்காக கிளம்புறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப இருந்த அந்த எதிர்கட்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் போக கூடாது, இவர் போய் அவனுக்கு வந்து கேட்க கூடாது, ஓட்டு கேட்க கூடாது, அவன் ஜெயிக்க கூடாது, நாம தான் ஜெயிக்கணும், இதை எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களையே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. போட்டு தள்ளுறதுக்கா இல்ல அவரை வந்து அடிச்சு உடைச்சு அவரை வந்து போக விடாம தடுக்கிறதுக்கும் ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிருக்காங்க. இது விஷயம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு, தன்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன பண்ணிருக்காரு, ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்காரு. போன உடனே கார்ல இருந்து மாறி வேனுக்கு போயிருக்காரு, வேன்ல போயிருக்காரு. இன்னும் மறுபடியும் 10 கிலோமீட்டர் போனோன்னா மறுபடியும் அங்க இருந்து மாறி ஒரு மாட்டு வண்டியில போயிருக்காரு. மறுபடியும் 10 கிலோமீட்டர் போனோன்னா மாட்டு வண்டியில போனோன்னா ஈஸியா அவரை புடிச்சலாம்னு சொல்லி எல்லாரும் பாத்துருக்காங்க. ஆனா மறுபடியும் மாட்டு வண்டியில இருந்து ஒரு மாதிரி காருக்கு போயிட்டாராம். இந்த மாதிரி 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அவர் மாறி 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 போயிட்டே இருந்திருக்காரு.
இவங்களும் விடாம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்னைக்கு எப்படியாச்சும் எம்ஜிஆர் அவர்களை வந்து அடிச்சு காலி பண்றோம், அவர் வந்து நம்ம ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுறோம், அவர் வந்து போவே கூடாது, அவர் ஜெயிக்கவே கூடாது, அதிமுக ஜெயிக்கவே கூடாது, மாயதேவன் ஜெயிக்க விடக்கூடாது, எம்ஜிஆர் போகவே கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆட்சி வெறி, அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதுதான் அங்க விஷயம். சோ அதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து சினிமாட்டிக்கா யோசிச்சிருக்காருங்க. இது அப்படியே லிட்டரலா சினிமாட்டிக்கா யோசிச்சிருக்காரு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வண்டியை மாத்தி 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 போயிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இரவு நேரம் ஆயிடுச்சா, அந்த நேரத்துல வந்து அங்கேயே ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு ஆபீஸ்லயோ எங்கேயோ வந்து தங்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்த ஆட்கள் எல்லாமே வந்து சுத்தி நின்று இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலான்ற மாதிரி ஓய்வு எடுத்திருக்காரு. அந்த நேரத்துல தூங்கிட்டாராம். எப்பவுமே வந்து சூரியன் வரதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவர்கள் எழுந்திருச்சிருவாராம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகி சூரியன் வந்த பிறகு எழுந்திருச்சிருக்காரு. எழுந்திருக்கும் போது ஒரு பாட்டி வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க, கையில டிஃபன் கேரி எல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயா ஐயா, உங்களுக்காக வீட்டுல இருந்த கோழி அடிச்சு நான் குழம்பு எடுத்துட்டு இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே கோழி குழம்பு இட்லியும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் இங்க தங்கி இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறாரு. ஐயா இந்த மாதிரி கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க, என்ன விஷயம்னு சொல்லி விசாரிக்கவே ராமச்சந்திரன் சார் வந்து இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஐயா. அதுதான் உடனே ஓடி போய் என் வீட்டுல இருந்த கோழியை அடிச்சு நான் குழம்பு வச்சு இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கய்யா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பசியை நான் எதிர்பார்க்காத நேரத்துல பசியாட்டுன அந்த பாட்டிக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, நீங்க கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும், வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி இருக்காங்க. கண்டிப்பா நான் வரேன், இப்போ நான் ஒரு வேலையா போறேன், போய் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அவர் வருவாரு நீங்க காத்துட்டு இருக்காங்க. அவர் கிளம்பி போயிட்டு அங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஓட்டு சேகரிச்சு முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, வர வழியில கரெக்டா அந்த இடம் வந்தோட ஞாபகம் வந்தாலும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த பாட்டி அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா போயிட்டு அந்த பாட்டி கூட சேர்ந்து அந்த பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு வர வழியில அவங்களுக்காக ஒரு போர்வையை வாங்கிட்டு வந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள், அவங்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்காக. ஒரு போர்வையோட வந்து அந்த பாட்டிக்கு அந்த போர்வையை போட்டு விட்டு, இது உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன், இது என்னோட அன்பளிப்புன்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி அவங்க கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு, நல்லா இருங்க, நான் இந்த பக்கம் போகும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு எப்பவுமே வருவேன்னு சொல்லிட்டு ஆறுதலா சொல்லிட்டு பேசிட்டு அவர் அதுக்கப்புறம் போனாரா இல்லையான்றதுலாம் கதை இல்லைங்க. ஆனா அவர் வந்து ஆறுதலா அந்த 4 வார்த்தை சொன்னது அவங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும் இல்லையா, சோ அந்த வார்த்தை தான். சோ அந்த வார்த்தை சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரா சென்னைக்கு. சோ இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் வந்து எம்ஜிஆரோட லைஃப்ல நடந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்களே அவருடைய புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோல எம்ஜிஆர் அவர்களை பத்தி நான் சொன்ன விஷயங்கள் தகவல்கள் எல்லாமே உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சதுன்றத. மேலும் இதே மாதிரி எம்ஜிஆர் பத்தின நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.